அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் ஓதக்கூடியது. வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று சூரா கஹ்ஃப் ஓதியவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மேலும் 3 நாட்கள் அதிகபட்சமாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் ஒரு ஒளி கொடுக்கப்படும். அதன் மூலம் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார். அறிவிப்பவர் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ். வெள்ளிக்கிழமை என்ற சூரா கஹ்ஃபை ஓதி வருபவருக்கு அவரது கால் பாதத்தின் கீழிருந்து வானத்தின் உச்சி வரை ஒரு ஒளி கொடுக்கப்படும். அது அவருக்கு மறுமை நாளின் ஒளியாக பிரார்த்திக்கும். மேலும் 2 ஜும்மாவிற்கு மத்தியில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு. சூரா கஹ்ஃப் ஓதி வருபவருக்கு ஒரு ஒளி கொடுக்கப்படும். அதன் மூலம் கப்ரின் வேதனையை விட்டும் அவர் காப்பாற்றப்படுவார். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சூரா கஹ்ஃபின் ஆரம்ப 10 ஆயத்துக்களை மனம் செய்தால் தஜ்ஜாலை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அறிவிப்பவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. சூரா கஹ்ஃபின் கடைசி 10 ஆயத்துக்களை ஓதுபவருக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்க கிடைக்கும். சூரா கஹ்ஃப் முழுவதையும் ஓதியவருக்கு சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். சூரா கஹ்ஃபின் ஆரம்பத்தையும் கடைசியையும் ஓதுபவருக்கு அவரின் கால்பாதம் முதல் தலைவரி ஒளியாக ஆகின்றது. முழுவதும் ஓதுவருக்கு வானம் பூமிக்கு மத்தியில் ஒளியாக ஆகின்றது. யார் சூரா கஹ்ஃபை அது இறங்கியதை போன்று ஓதினாரோ கியாமத் நாளில் அது அவருக்கு ஒளியாக ஆக்கிவிடுவார். வெள்ளிக்கிழமையில் யார் சூரா கஹ்ஃபை ஓதினாரோ அவருக்கு ஜும்மாவுக்கு மத்தியில் ஒளி பிரகாசிக்கும். சுப்ஹானல்லாஹ். 70,000 மாணவர்கள் பரவச் செய்த சூரா எது என்று அறிவிக்கப்பட்டுமா அது சூரத்துல் கஹ்ஃப் ஆகும். ஒரு மனிதர் சூரா கஹ்ஃபை ஓதினார். அவர் அருகில் ஒரு குதிரை கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. இவர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிய போது ஒரு மேகமூட்டம் சூழ்ந்து கொண்டு அந்த குதிரையை நெருங்கி கொண்டிருந்தது. உடனே அந்த குதிரை மிரள ஆரம்பித்து மறுநாள் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியது அம்மேகமானது குர்ஆனின் பொருட்டால் இறங்கிய சக்கீனத் எனும் அமைதியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில். அறிவிப்பவர் பரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி. இரவில் இந்த சூரா கடைசி ஆயத்து ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸலீஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா என்பதை ஓதி வந்தால் அதன் யமனில் உள்ள ஒரு இடம் முதல் மக்கா வரை ஒளியாக ஆகிவிடுகின்றது. சுப்ஹானல்லாஹ் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். சூரா கஹ்ஃப் 10 ஆயத்தில் இறுதி 10 ஆயத்துகளை வழக்கமாக ஓதி வருவது கியாமத் நாள் வரை ஏற்படும் அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகும் என்று பெரியவர்களின் அனுபவமாக கருத்தாகவும் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ்.